ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி வெறும் 3 பொருள் வச்சு ரொம்ப சுவையான, கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப சிம்பிள். அதே சமயம் இது டேஸ்ட்டு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த சம்மருக்கு இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு மாம்பழம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மாம்பழத்தை தோல் சீவிட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். இதே இப்போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்மளுடைய மேங்கோ பல்ப்பு தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து 2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். எந்த அளவுக்குன்னா, நம்ம சேர்த்துருக்க ஃப்ரெஷ் க்ரீம் அதனுடைய குவான்டிட்டியில் டபுள் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக க்ரீமியாக வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாகும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு 1 hour ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு. நம்ம சேர்த்த ஃப்ரெஷ் க்ரீம் ரொம்பவே நிறைய டபுள் குவான்டிட்டி ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம இது கூட கண்டன்ஸ் மில்க்கு சேர்க்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் பவுடர் கூட சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சுகர் பவுடர், அதாவது 1 கப் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க மேங்கோ பல்ப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து வரணும். அந்தளவுக்கு பீட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் போல் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல். இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். ஜஸ்ட் நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக, நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய மேங்கோ ஐஸ்கிரீம் நல்ல எல்லோயிஷாக இருக்கும்ல, அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஐஸ்கிரீம் மிக்சர் தயாராகிருச்சு. இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே ஃப்ரீஸாக விட்டுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராகிருக்கு. இதை நீங்கள் ஒரு ஸ்கூப் இல்லைனா ஒரு சின்ன குழிக்கரண்டி வச்சு கூட எடுத்து சர்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.